ஃபர்ஸ்ட் ஒரு பேனை ஹீட் பண்ணிட்டு அதுல 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, 4-5 வரமிளகாய், உங்களுக்கு காரம் அதிகமா வேணும்னா கூடவே போட்டுக்கலாம். இதோட 4 ஸ்பூன் தனியா, 2 பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய் சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதுல ஒரு 1/4 கிலோ சின்ன வெங்காயத்தை நல்லா கிளீன் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன். கொரப்பாவே அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கிறேன். இப்போ நம்ம அரைச்ச சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா பொன்னிறமாகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ இதுல 2 பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 2 பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்க சின்னதா எடுத்தீங்கன்னா 3-4 கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதுல கொஞ்சமா புதினா சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சமா கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஆல்ரெடி நம்ம வறுத்து வச்ச மசாலா எல்லாத்தையுமே நம்ம பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ இதுல ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜ்ல நான் ஆல்ரெடி நல்லா கழுவி கிளீன் பண்ணி வச்சிருக்க நாட்டுக்கோழி 1 கிலோ அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதுல கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துட்டு முன்னாடியே வறுத்து அரைச்ச மசாலாவையும் இதுல சேர்த்துக்கிறேன். இந்த மசாலா எல்லாமே பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம போட்ட மசாலா, சிக்கன் எல்லாமே நல்லா வதங்கி நல்ல மணமா இருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம். நான் இந்த குழம்புக்கு தேங்காய் ஊத்தல, உங்களுக்கு வேணும்னா தேங்காய் கொஞ்சமா அரைச்சு சேர்த்துக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதி வந்ததுக்கு பிறகு குக்கர் மூடியை க்ளோஸ் பண்ணி வெயிட் போட்டுடலாம். ஒரு 2 விசில் விடுறேன். சின்ன கோழியா இருந்தா 2 விசில்லயே நல்லா வெந்துரும். இந்த குழம்பு ஒயிட் ரைஸ்க்கு மட்டும் இல்ல, பரோட்டா, இட்லி, தோசை, இடியாப்பம் எல்லாத்துக்குமே செம்ம காம்பினேஷனா இருக்கும்.